ஆரம்பிக்கலாங்களா? NCS Tamil BGM. He's a freaking badass man. Bloody sweet. He's a freaking badass man. ஆரம்பிக்கலாங்களா? NCS Tamil BGM. He's a freaking badass man. சரணா ஹோட்டலியே ரொம்ப சூப்பரா இருக்கு. டைமண்ட் சேர்வா, கோழி சேர்வா, சிக்கன் சேர்வா, மட்டன் சேர்வா இதெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு கடையில. நாங்க வந்து செகண்ட் டைம் வந்திருக்கோம். சாரி, பெங்களூர்ல இருந்து. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இட்லி கூட நல்லா பூ மாதிரி இருக்கு. ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கோம் இங்க. சரி, இந்த செகண்ட் டைம் வந்துருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் பெங்களூர்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நாங்கள் இந்த ஹோட்டல் வரதுக்கு காரணம் ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னே இதே எடுத்துக்கு வந்தாங்க. அப்போது இதெல்லாம் ரெனியூஷன் இருப்பாங்க. இப்போ வந்து சாப்பிட்டு இப்போ எல்லாம் ரொட்டியிலேருந்து, இட்லியிலேருந்து, புரோட்டாவிலேருந்து, கைமாவிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கரெக்டாக இருக்குது. எல்லாம் மூலியமாக அது ஓகே. வீட்டில் நாங்கள் எப்படி செய்து சாப்பிடுவோமோ அப்படியே எடுத்துக்கிறேன். டிஃப்ரெண்டாக இருக்குது. பசங்க வந்து இங்கே விரும்பி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது. டேஸ்ட் பெட்டர். வீட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சூப்பராக இருக்குதுண்ணா. வீட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. வந்து சாப்பிட்ற நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி வந்து சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்குது. 50 வருஷமா எங்கள் அப்பா கடை நடத்தினுக்கிறாரு. அதில் வந்து எங்கள் அப்பா நாங்கள் வந்து ஜனங்களுக்கு வந்துட்டு நல்ல குவாலிட்டியும் தரமான பொருளும் கொடுத்துனுக்குறோம். வெளியூர்லேருந்து வந்து எங்கள் கடையில் நல்லபடியாக வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டுட்டு ருசித்துட்டு சொல்லிட்டு போவாங்க. அடுத்தபடியாக அவர் அப்பாவுக்கு அடுத்தது அண்ணன் வந்தார். அண்ணனுக்கு அடுத்தது இப்போ நான் பார்த்துனுக்கிறேன். கூட எங்கள் பசங்களும் பார்த்துக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக நடந்துனுக்குது கடை. இதே இடத்துல தான் நாங்களும் ரன் பண்ணுகிறோம். ஆந்திராலேருந்து, கேரளாலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, ஹைதராபாத்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. சில ஆளுங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. நேராக ஏர்போர்ட்லேருந்து இறங்கி கேஜிஎஃப் வந்து நம்ம கடையில் காலையில் டிஃபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கே போவாங்க. அந்த மாதிரி ஒரு தரமான ஹோட்டல் இது. ஃபேமிலியோடு வந்து தான் வருவாங்க. பெரியவங்க, வயசானவங்க, குழந்தைங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. நல்லபடியாக கவனிச்சு அனுப்புவோம் நாங்கள். நீங்களும் ஒரு முறை வந்து விஜயம் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே எங்களுக்கு சொல்லுவீங்க. தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க, வணக்கம்.
ಈ ದಿನ ಗಾಂಧೀಜಿ ಅವರು ಹುಟ್ಟಿದ ದಿನ. ಅವರು ಹುಟ್ಟಿದ ದಿನ ನಮಗೆ ಸ್ವತಂತ್ರ ತೆಗೆದುಕೊಟ್ಟು ಆದಮೇಲೆ ಅವ್ರ ಪ್ರಾಣನ ಬಿಟ್ಟರು ಈ ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ. ಅವ್ರು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ ಅವರು 3 ಪಾರ್ಟ್ಸ್: ಪೀಸ್, ನಾನ್ ವೈಲೆನ್ಸ್, ಟ್ರೂತ್. ಇದು 3 ನಾವೆಲ್ಲ ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಈ ಪಾಠವನ್ನು ಮಾಡಬೇಕಂತ ತೆಗಿಬೇಕಂತ ನನ್ನೋಡ ಆಸೆ. ಮತ್ತು ಅವರು ಹೇಗೆ ಟ್ರೂತ್ ಫಾಲೋ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಅವ್ರು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಹರಿಚಂದ್ರಾಸ್ ಗ್ರಾಮ ನೋಡಿಬಿಟ್ಟು ಅವರು ಲೈಫ್ ಪೂರ ಟ್ರೂತ್ಗೆ. ಸೊ ನಾವೆಲ್ಲ ನಾವು ಒಂದು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿ ಈ ದಿನ ಟ್ರೂತ್, ನಾನ್ ವೈಲೆನ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ಪೀಸ್, ವಿ ಶುಡ್ ಫಾಲೋ ದೋಸ್ 3 ರೂಲ್ಸ್. ದಟ್ ಈಸ್ ಮೈ small request from all the Indian people. ಗಾಂಧಿ ಜಯಂತಿಯ ದಿನ ಆಚರಣೆ ಮಾಡಿದ್ರೆ ಗಾಂಧಿ ಜಯಂತಿಗೆ ಗೌರವ ಕೊಟ್ಟಂಗಲ್ಲ. ಗಾಂಧೀಜಿಯವರು ಮೌಢ್ಯತೆಯ ಅಂಧಕಾರವನ್ನು ತೊಲಗಿಸಿದ್ದಾರೆ, ಮೌಢ್ಯತೆಯ ಅಂಧಕಾರವನ್ನು. ಆಮೇಲೆ ಸೋಷಿಯಲ್ ಜಸ್ಟಿಸ್, ಸೋಷಿಯಲ್ ರಿಫಾರ್ಮ್ಸ್ಗೆ ಎಸ್ ಕಾಂಟ್ರಿಬ್ಯೂಟೆಡ್ ಇಸ್ ಲೈಫ್ ಆ್ಯಂಡ್ ಟೈಮ್. ಸೋಷಿಯಲ್ ಜಸ್ಟಿಸ್ ಆ್ಯಂಡ್ ಸೋಷಿಯಲ್ ರಿಫಾರ್ಮ್ಸ್. ಬಿಫೋರ್ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ನಮ್ಮದು ಎಜುಕೇಷನ್ ಎಲ್ಲಿತ್ತು, ಶೈಕ್ಷಣಿಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಎಜುಕೇಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ವಾ ಅಂದಾಗ ಇಲ್ಲ, ನಮ್ಮಲ್ಲಿ ಇಂಡಿಯನ್ಸ್ ನಾವು ಎಜುಕೇಟೆಡ್ ಇರಲಿಲ್ಲ, ಯಾರೂ ಎಜುಕೇಟೆಡ್ ಇರಲಿಲ್ಲ. ಎಜುಕೇಷನ್ ಎಲ್ಲಿತ್ತು ಅಂದರೆ 25 to 35% ಅಷ್ಟೇ ಇತ್ತು ಎಜುಕೇಷನ್. ಅದಾದಮೇಲೆ ಸಮಾನತೆ, ಶೈಕ್ಷಣಿಕದ ಬಗ್ಗೆ, ಶೈಕ್ಷಣಿಕದ ಅರಿವು ಇಡೀ ದೇಶವನ್ನು ಬೆಳಗುತ್ತೆ ಅನ್ನುವಂಥ ಒಂದು ಅವರ ಉದ್ದೇಶ. ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲ ವಿದ್ಯಾವಂತರಾಗಿದ್ದೀವಿ. ವಿದ್ಯಾವಂತರಾದಾಗ ಹಿಂದೆ ಮೌಢ್ಯತೆ ಇತ್ತು, ಹಿಂದೆ ಸೋಷಿಯಲ್ ಡಿಫ್ರೆನ್ಸಸ್ ಇತ್ತು, ಅಂದರೆ ಸೋಷಿಯಲ್ ಡಿಸ್ಕ್ರಿಮಿನೇಷನ್ ಇತ್ತು. ಆ ಸೋಷಿಯಲ್ ಡಿಸ್ಕ್ರಿಮಿನೇಷನ್ನ ಥ್ರೂ ಎಜುಕೇಷನ್ ರಿಫಾರ್ಮ್ಸಲ್ಲಿ ಅವರು ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರಕ್ಕಾಯಿತು. ಹೇಗೆ ಸೋಷಿಯಲ್ ರಿಫಾರ್ಮ್ಸ್ ಎಜುಕೇಷನಿಂದ ರಿಫಾರ್ಮ್ಸ್ ಆಯಿತು ಅಂತಂದಾಗ, ನಾವು ಓದ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋದಾಗ ನಾನು ಹಿಂದೂನ, ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ನ, ಮುಸ್ಲಿಮ, ಜೈನ, ಅಪ್ಪರ್ ಕಾಸ್ಟ, ಲೋವರ್ ಕಾಸ್ಟ ಎಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಗುರು ಮುಂದೆ ನಿಂತು, ಹೌದಲ್ವಾ? ಒಂದು ವಿದ್ಯೆಯನ್ನು ಕಲಿಬೇಕು ಅಂದಾಗ ನಾನು ಒಂದು ಗುರುವಾಗಿ ನೋಡ್ತೀನಿ. ಅಲ್ಲಿ ನಾನು ಸೋಷಿಯಲ್ ಜಸ್ಟಿಸನ್ನು ಕಲಿಯೋಕ್ಕಾಯ್ತು. ಒಂದು ಡಾಕ್ಟ್ರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತೀವಿ, KGFಲ್ಲಿ ನಾಗಪ್ಪ ಡಾಕ್ಟ್ರು, ಹರೀಶ್ ಡಾಕ್ಟ್ರು, ಇವರೆಲ್ಲ ಫೇಮಸ್ ಇದ್ದಾರೆ, ಹೌದಲ್ವಾ? ಅದೇ ಥರ ಡಾಕ್ಟ್ರು ಕೈಗುಣ ಯಾವುದು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತಂದಾಗ ಅಲ್ಲಿ ನಾವು ಅವರ ವಿದ್ಯೆನೇ ನೋಡ್ತೀವಿ, ಅವ್ರು ಕಲ್ತಿರೋಂಥ ಕೈಗುಣ, ಮೆಡಿಸನಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಏನು ನಾಲೆಡ್ಜ್ ಇದೆ ಅದನ್ನೇ ನೋಡ್ತೀವಿ, ಹೌದಲ್ವಾ? ಇಂಥವೆಲ್ಲ ರಿಫಾರ್ಮ್ಸ್ ಬರಬೇಕು ಅಂದರೆ ಒಂದು 50 ವರ್ಷ ಸ್ವತಂತ್ರ ಆದಮೇಲೆ 50-60 ವರ್ಷಗಳ ಬದಲಾವಣೆ, ಒಂದು ಯುಗ ಬೇಕಾಗುತ್ತೆ. ಅದಾದಮೇಲೆ ಹಂತವಾಗಿ ನಾವು ಮನುಷ್ಯರಾಗಿ ಕೆಲವೊಂದು ನಮ್ಮಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. ನಾವು ಪ್ರಕೃತಿಯನ್ನು ಪ್ರಕೃತಿ ನಮ್ಗೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದೆ. ನಾವು ಪ್ರಕೃತಿಗೆ ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ? ಶಿ ಈಸ್ ಅ ಸೆಕೆಂಡ್ ಮದರ್ ಟು ಅಸ್, ಹೌದಲ್ವಾ? ಫಸ್ಟ್ ಮದರ್ ನಮಗೆ ಜನ್ಮ ಕೊಡುವಂಥವ್ರು, ಸೆಕೆಂಡ್ ಮದರ್ ನೆಕ್ಸ್ಟ್ ನನ್ನ ಲೈಫ್ ಎಂಡ್ ಡೇ ಆ ತಾಯಿನೇ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಕೊಳ್ಳೋದು, ನಮ್ಮನ್ನು ಭೂಮಿಗೆ ತಗೊಳ್ಳೋದು. ಪ್ರಕೃತಿಗೆ ನಾವು ಇವತ್ತಿಗೂ ಏನೂ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಕೃತಿಯನ್ನು ಉಳಿಸಬೇಕು, ಪ್ರಕೃತಿಯನ್ನು ಕಾಪಾಡ್ಕೋಬೇಕು. ಪ್ರಕೃತಿಯನ್ನು ಉಳಿಸಿ ಕಾಪಾಡ್ಕೋಬೇಕಂದ್ರೆ ಸ್ವಚ್ಛತೆಗೆ ತುಂಬ ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ ಕೊಡಬೇಕಾಗುತ್ತೆ. KGFಲ್ಲಿ ನಾವು ಕ್ಲೈನ್ಲಿನೆಸ್ಗೆ ಒಂದು ಡ್ರೈವ್ ಮಾಡ್ತೀವಿ, ಪಬ್ಲಿಕ್ ಅಟೆನ್ಷನ್ನ ನಾವು ತಗೋತೀವಿ, ಪಬ್ಲಿಕ್ಗೆ ಅವೇರ್ನೆಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ನ ಮಾಡಿ ಅವ್ರ ಕಡೆಯಿಂದನೇ ಪಾಸಿಟಿವ್ ರಿಸಲ್ಟ್ಸ್ನ ತಗೊಳ್ಬೇಕು ಅಂತ ಒಂದು ಹೋಮ್ವರ್ಕ್ ಮಾಡ್ತೀವಿ. ನೆಕ್ಸ್ಟ್ 30 days ಆರ್ 45 ಡೇಸಲ್ಲಿ KGFಲ್ಲಿ ಎಜುಕೇಟ್ ಮಾಡೋದ್ರ ಜೊತೆ, ಅವೇರ್ನೆಸ್ ಕೊಡೋದ್ರ ಜೊತೆ ವಿ ಗಿವ್ ಮಚ್ ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ ಫಾರ್ ದ ಕ್ಲೈನ್ಲಿನೆಸ್. ಅವರ ಕಾರ್ಮಿಕರು ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಬಟ್ ಅದು ಅವ್ರ ಪಾರ್ಟ್ ಆಫ್ ದ ಲೈಫ್ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ, ಅದು ತಪ್ಪು. ವಿ ಹ್ಯಾವ್ ಸಮ್ ಸೋಷಿಯಲ್ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟೀಸ್. ಎವ್ರಿ ಇಂಡಿವಿಜುವಲ್ ಈಸ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಸೋಷಿಯಲ್ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ. ಎವ್ರಿ ಇಂಡಿವಿಜುವಲ್ ಸೋಷಿಯಲ್ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ ತಗೊಂಡಾಗ ನಮ್ಮ KGF ಸಿಟಿದು ಕ್ಲೈನ್ಲಿನೆಸ್ ಇದೆ ಅಂತಂದಾಗ ನಂಬರ್ 1 ಆಗುತ್ತೆ, ಹೌದಲ್ವಾ? ಸೊ ಆ ಒಂದು ಕಾನ್ಸೆಪ್ಟ್ನ ನಾವು ಮೈಗೂಡಿಸ್ಕೊಂಡಾಗ, ಜಸ್ಟ್ ಬಿಕಾಸ್ ಗಾಂಧಿ ಜಯಂತಿ ಇದೆ, ಇವತ್ತು ನಾವು ಇದನ್ನು ಅನೌನ್ಸ್ ಮಾಡೋಣ ಅನ್ನೋ ಒಂದು ಕನ್ಸರ್ನಿಂದ ಮಾಡಬಾರ್ದು. ನಾವು ಮನಸ್ಸಿಂದಲೂ ಕೂಡ ನಮ್ಮ KGF ಇದು ನಾವು ಭಾಳ ಚೆನ್ನಾಗಿ ಇಟ್ಕೋಬೇಕು. KGFಿಂದ ನೆಕ್ಸ್ಟ್ ಬೇರೆ ಇವರಿಗೆ ಮೆಸೇಜ್ ಹೋಗಬೇಕು ಅನ್ನೋವಂಥ ಕನ್ಸರ್ನಿಂದ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗತ್ತೆ. ಅದಾದಮೇಲೆ ಯಾವತ್ತೂ ಕೂಡ ಗಾಂಧೀಜಿಯವರು
ಪೊಲಿಟಿಕ್ಸ್ಗೆ ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ ಕೊಡಲಿ. ಬ್ರಿಟಿಷರ್ಸ್ ಪೊಲಿಟಿಕ್ಸ್ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ ಕೊಡಲಿ. ಯಾಕಂದರೆ ಅವರಿಗೆ ಇದ್ದಿದ್ದು ಅವರು ಏನಂತಾರೆ ಮಾನವತಾವಾದಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಹೌದಲ್ಲ? ಅವ್ರಿಗೆ ಆ ಒಂದು ಕನ್ಸರ್ನ್ ಇತ್ತು ಜಾಸ್ತಿ. ಯಾವಾಗಲೂ ಪಬ್ಲಿಕ್ ಕನ್ಸರ್ನ್ ಯಾರಿಗೆ ಇರುತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ರೆವಲ್ಯೂಷನರೀಸ್ ತರಕ್ಕಾಗುತ್ತೆ, ಅಂದರೆ ರಿಫಾರ್ಮ್ಸ್ ತರಕ್ಕಾಗುತ್ತೆ. ಎಲ್ಲ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಥಿಂಕಿಂಗ್ ಗಾಂಧೀಜಿಯಲ್ಲಿ ಗಾಂಧೀಜಿಯನ್ನು ಮಹಾಪಿತ ಅಂತ ಕರೀತಾರೆ ಅಲ್ವಾ, ನ್ಯಾಷನಲ್ ಫಾದರ್ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಯಾಕೆ ಸುಮ್ಮನೆ ಬರಲ್ಲ ನೋಡಿ, ಅವ್ರು ಇವತ್ತಿಲ್ಲ 100 ವರ್ಷ 100 years ಸೆಲೆಬ್ರೇಷನ್, 155th ಸೆಲೆಬ್ರೇಷನ್ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಕಳೆದ ಇಷ್ಟು ವರ್ಷಗಳಾದರೂ ಕೂಡ ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಅವ್ರು ನಡೆದಿರುವಂಥ ದಾರಿ, ಅವ್ರು ತಗೊಂಡಿರುವಂಥ ಇನಿಷಿಯೇಟಿವ್ಸ್ ಇಂಥದೇ ಅಲ್ಲ. ಅವರ ಎಷ್ಟು ಸ್ಫೂರ್ತಿ ಆಗ್ತಾರೆ ಅಂದರೆ ಪ್ರತಿದಿನ ನಮ್ಮ ಎಜುಕೇಷನ್ನು ನಾಲೆಡ್ಜು ನಮ್ಮನ್ನು ಇಂಪ್ರೆಸ್ ಮಾಡಿ ಕೆಲವೊಂದು ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಆಗಿರುವಂಥ ಥಿಂಕಿಂಗ್ ಬರಬೇಕು. ಬಂದಾಗ ಮಾತ್ರ ನಾವು ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರೋಕ್ಕಾಗುತ್ತೆ. ಬದಲಾವಣೆ ಪಾಸಿಟಿವ್ ಥಿಂಕಿಂಗ್, ಪಾಸಿಟಿವ್ ರಿಫಾರ್ಮ್ ಆ್ಯಂಡ್ ಸೋಷಿಯಲ್ ಜಸ್ಟಿಸ್ ಬಗ್ಗೆ ಕನ್ಸರ್ನ್ ತೋರಿಸ್ಬೇಕು. ಯಂಗ ಜನ್ರೇಷನ್ಸ್ಗೆ ಅವರ ಮಾರಲ್ಸ್, ಅವರ ಐಡಿಯಾಲಜೀಸ್ ಬಗ್ಗೆ ಎಜುಕೇಟ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನನ್ನ ಕನ್ಸರ್ನ್. ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு ரேட் கொடுத்து முனிசிபல் கமிஷனரோ இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டரோ வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க என்ன ப்ராப்ளம். நீங்கள் சொல்லியிருந்தால் அந்த சர்வீசஸ் அவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிறாங்க. வண்டி அனுப்பணுமா, இதே டைம் காடி, எதே டைம் காடி வரும், இல்லாத இருக்கிற டைமில் நீங்கள் எப்படி பண்ணணும், வேஸ்ட் யார் செப்பரேட் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் எஜுகேட் பண்ணுறோம். திருப்பி நாலு கமிஷனரும் புதுசு பிரசிடென்ட் டீச்சர் இந்திரா காந்தி முனிசிபல் பிரசிடென்ட்டாக இருக்காங்க. கவுன்சிலர் கூட வச்சு எல்லாம் வாலண்டியர் சர்வீசஸ் பண்ணிருக்கிற ஜீவா ராஜவன் இருக்கட்டும், ஜான் உங்கள்கிட்ட திருப்பி ஆஃபீஸ் போவாங்க, கலாட்டா பண்ணுறதுக்கு பப்ளிக்கா எல்லாம் யார் ஏரியாக்காகி மக்களுக்காகி கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் புதுசு உங்களுக்காக ஒரு டாய்லெட் பண்ணுறோம். ஆனால் டாய்லெட் மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணுங்க. ஒரு பிகேஎஸ் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டே ரூல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இருக்கிற டாய்லெட் ரினோவேஷன் பண்ணுறதுக்கு டெமாலிஷ் பண்ணி மிஸ் பண்ணுறோம், 5 யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ஏரியாவுக்கு நாங்கள் அந்த கீ ஹேண்ட் ஓவர் கொடுக்குறோம் நாங்கள், அது நீங்கள் உஷாராக மெயின்டைன் பண்ணுறோம். தண்ணி வசதி பண்ணி புதுசு இல்லை நல்லா இருந்தால் நாங்கள் ரினோவேஷன் பண்ணுவோம். லேடிஸ்க்கு செப்பரேட் எடுத்துக்கோம், ஜென்ட்ஸ்க்கு செப்பரேட்டாக நாங்கள் இந்த வீடு பார்த்துட்டு போயிடுவோம். எல்லாம் வீட்டு உள்ளாதான் உங்கள் டாய்லெட்டு அது இல்லை, உங்களுக்கு வெளியில் பண்ணியிருந்த அரேஞ்ச் பண்ணியிருந்தா கொஞ்சம் குவாலிட்டி, கொஞ்சம் க்ளீன்லினஸ்க்கு குவாலிட்டி. அந்த டாய்லெட்ஸ் பார்த்து ரொம்ப மோசமாக இருக்குது, வேர்ஸ்டாக இருக்குது, பழசுது புதுசு அல்ல. அதனால அந்த எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷனுக்கு ஒரு 2 months இல்லை 2-3 months தான் நாங்கள் ஆல்ட்ரேஷன், ரினோவேஷன் இல்லை புதுசு கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வார்டுக்கு 2 இடத்துல இல்லை 3 இடத்துல ஒரு பிளாக்ஸ் மாதிரி பண்ணி உங்களுக்கு தண்ணி சர்வீசஸ் கொடுத்து ஏரியா கிட்ட பேசி ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். அதை அப்புறமா மெயின்டைன் பண்ணுறது யார்து டியூட்டி, நல்லதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க இல்லைங்களா? நம்ம எம்எல்ஏ வந்துட்டு லைட் ப்ராப்ளம் இருக்கா, ரோடு ப்ராப்ளம் இருக்கா, டபுள் ரோடு இவ்வளோலாம் செய்து கொடுக்குறவங்க இன்னைக்கு நீங்கள் இந்த குடம் தூக்கின்னு வெளியே போகாத அளவுக்கு அங்கங்கே போர்வெல் போட்டு கொடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து குடிக்கிற தண்ணியை நம்மளாம் காசு கொடுத்து வாங்கினது இல்லைங்களா? இப்போ மேடம் வந்து எல்லா வார்டுக்கும் 2 or 3 எவ்வளோ ஜனத்துக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே ஆரோ பிளான்ட் போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம வெளியே போய் காசு கொடுத்து வாங்க வேண்டியது ஒரு குடம் 10 ரூபாய் இல்லைங்களா? இப்போ 5 ரூபாய் காயின் போட்டாக்கா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி கிடைக்குது. எப்போ வேணுமோ நீங்கள் போயிட்டு 24 hours அது ஒர்க்கிங்கில் இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ போய்ட்டு தண்ணி பிடிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ஆரோக்கியம் உங்களுக்கு ஹெல்த்துக்கு, சரிங்களா? எந்த ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு, எல்லா மிஷினும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு. அதனால எந்த பயமும் இல்லாமல் இந்த தண்ணியை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்க. வளர்கிற குழந்தைக்கு நல்லதாகட்டும். எலும்பு ஸ்பெஷலி எலும்பு ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. நம்ம ஆல்ரெடி கால்சியம் ப்ராப்ளமே வராது, எந்த கால்சியம் ப்ராப்ளமும் வராது. அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி தான் இந்த தண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி மேடம்க்கு நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப நன்றி சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் மேலே மேலே வளர்ந்து இன்னும் நல்ல
இந்த கேஜெஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்க சார்பாகவும் எங்க சார்பாகவும் நாங்க கேட்கிறோம். இன்னொரு இது இண்டிவிஜுவல் டாய்லெட் வந்து யாருக்கு வீட்ல இல்லையோ டாய்லெட் யார் வீட்ல இல்லையோ ரியலா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் டாய்லெட் இல்லாதவங்களுக்கு வந்து முனிசிபாலிட்டி மூலமா ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் வாங்கி நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த டாய்லெட் கிடைக்குது. இன்னொன்று வந்து தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க, உங்க கையில தான் இருக்குது நம்ம கேஜெஃப் சுத்தம் இல்லைங்களா? வண்டி வருது, இதுக்கு முன்னால வண்டி வந்து இருந்துச்சா? இல்ல. கிளீனிங்க்கு வாரம் வராங்க இல்லைங்களா? அவங்க 4 பேர் வராங்க, 5 பேர் வராங்க, எவ்வளவு முடியுதோ வார்டு கிளீன் பண்ணிட்டு போறாங்க. நம்ம வீடை வந்து நம்ம சுத்தா வச்சுக்கிறோம். எப்படி நம்ம வீடை சுத்தி பெருக்கி நம்ம கிளீனா வச்சுக்கிறோமோ நம்மளுக்கு ஆரோக்கியம். நம்ம குழந்தை குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு வர வண்டியில வந்து அந்த கசாப்புல கொட்டுங்க. கீழே இங்க தயவு செஞ்சு போடாதீங்க. இது நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம தான் முயற்சி எடுத்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலா இன்னைக்கு காந்தி ஜெயந்தியுடைய பர்த்டே அவர் எப்படி இந்த சுத்தத்துக்காக பாடுபட்டாரோ அதே மாதிரி நம்மலாம் இனியிலேருந்து நம்ம கையில் எடுத்துக்கின்னு ஒன்று இப்போ ஒரு காவலை ஒரு பேப்பர் அடிச்சுன்னா கூட அது கையில் சும்மா அப்படி ஒரு குச்சியில் தள்ளி விட்டு அது பாட்டுக்கு போகுது இல்லைங்களா? நம்ம சொந்த இதுவாக நம்ம சொந்த மனசு வச்சு இந்த மாதிரி நம்ம சுத்தத்தை நம்ம ரவுண்டெல்லாம் சரௌண்டிங்கெல்லாம் க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நோய் வராது. கேஜெஃப்ல புது நோய்ங்க வருது. அது நம்ம தடுக்கணும்னா அது எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு இது மாத்திரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம கேஜெஃப் இன்னும் நல்லா சுத்தமா இன்னும் மேடம் இன்னும் நிறைய பண்ண போறாங்க நம்ம கேஜெஃப்க்கு. தேங்க்ஸ். பிளான்ட் ஓபன் பண்ணதுக்கு மேடம் நன்றி வர சொல்லுங்க. जय बोलो कांग्रेस पार्टी के।